சமையல் அறையை ஒழுங்கு செய்தவள் வழக்கம் போல பாயை விரித்து கொண்டு படுத்தாள். அத்தை என்று அழைத்தபடி அருகில் பாயின் மீது வந்து ஒட்டி கொண்ட சிறுவனை கையால் தள்ளினாள். அருண், எனக்கு நல்ல சளி ஜுரம், கிட்டக்க வராதே, போய் முன்னரையில ஜம்காலத்தை விரிச்சு படுத்துக்கோ. பயமா இருக்கு அத்தை. டே, ஆண் பிள்ளை, கிடா மாடு போல வயசாகுது, பயமாம் பயம். படா போ, எரிந்து விழுந்தாள் அத்தை. சரி அத்தை என்றான் கம்மிய குரலில். இது நாள் வரை அவனிடம் அத்தை அப்படி கடுமையாக எரிச்சலுடன் பேசியதே கிடையாது. இன்றைக்கு மட்டும் ஏன் அப்படி? அவர்களை விட்டுவிட்டு சினிமாவுக்கு போய்விட்டு வந்தோம் என்ற கோபமா? அத்தை, உங்களுக்கு புராண படம் தான் பிடிக்கும்னு அப்பா சொன்னதால உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கல. கோபமா அத்தை? கேட்டுக்கொண்டே அருகில் வந்து மீண்டும் உட்கார்ந்த அந்த சிறுவனை ஆற தழுவி கொண்டு குலுங்கி அழக வேண்டும் போல அன்னபூரணியின் உடலும் உள்ளமும் துடித்தன. பெற்றால் மட்டும் ஒருத்தி தாயாவதில்லை. 3 மாத பச்சிலும் குழந்தையிலிருந்து பால் ஊட்டி சீராட்டி அவனை வளர்த்த தாய் அவள். எனக்கு சினிமா ஒரு கேடு, சொன்னதை இப்போ நீ கேட்க போறியா இல்லையா? சீறினாள் கோபத்துடன். நீங்க சொன்னதை நான் எப்பவாவது கேட்காம இருந்திருக்கிறேனா? சரி அத்தை, உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போச்சுன்னா அருண்னு கூப்பிடுங்க. தலைவலி மருந்து எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுவேன். கூப்பிடுவீங்களா அத்தை? கொஞ்சி எப்படி மனமின்றி அவன் ஜம்காலத்தில் தலையணையை வைத்து சுருட்டி கை மடக்கி தூக்கி கொண்டு விளக்கை அணைத்து விட்டு வெளியேறியதும் அன்னபூரணிக்கு துயரம் தாங்க முடியவில்லை. குழந்தை, உன்மேல எனக்கு கோபம் இல்லடா கண்ணா. இப்படி உண்டி கட்டையா அனாதையா போயிட்டேனேன்னு என் மேலேயே எனக்கு கோபம். என் விதி மேல கோபம். இந்த பாவ பிறவை மேல கோபம். விம்மலை தலையணைக்குள் அழுத்தி கொண்டு குமரி அழுதாள். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நீ வரல, ஏன் மனம் கஷ்டப்பட்டது? தூங்கிட்டியா? அருகில் அவள் மீது கையை போட்டு உலுக்கினான் பார்த்திபன். அப்பனும் மகனும் ரசித்து பார்த்தாச்சு இல்லையா? பின்ன பேசாம இருங்க என்று எரிந்து விட தோன்றியது அவளுக்கு. ரொம்ப களைப்பா இருக்கு என்று முனகினாள் போலியான தூக்கத்தில். டாக்டர் என்ன சொன்னார்? அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அடடா, என்ன அக்கறை! மனைவி மேல என்ன பாசம்! அடுத்த வருஷம் எல்லாம் விசாரிக்கிறது தானே. ஆத்திரத்தில் கூற வேண்டும் போல மனம் துடித்தது. ஒண்ணுமில்லை, எல்லாம் சரியா இருக்கு. உங்க 2 பேருக்கும் சின்ன வயசு தானே, அடுக்கடுக்கா குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு உண்டு என்று சொன்னாங்க. ஐயோ என்றான் பார்த்திபன். குழந்தைகள்னா ஏன் இப்படி அலறீங்க? எரிச்சலுடன் கேட்டாள் அவள். நம்ம அந்தஸ்துக்கு இருக்கிற ஒரு குழந்தையே போதும்னு என் அபிப்பிராயம். கோபத்துடன் கீழ் உதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள் பரிமளா. என்ன சுயநலமான எண்ணம் இது! தனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் என்ற மன நிறைவில் அவளை பற்றி சிந்திக்க மறந்து, என்ன மனிதர் இவர்! பரிமளா அவள் அயர்ந்து தூங்குவர்கள் போல கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு லேசாக மூச்சு விட்டாள். போர்வையை இழுத்து அவள் மீது போர்த்தி விட்டு திரும்பி படுத்துக் கொண்டான் பார்த்திபன். ஹைப்போவிலாஸ்டிக் யூரடஸ், அதாவது வளர்ச்சி முற்று பெறாத கருப்பை, அத்துடன் தாய்மை அடையும் தன்மை குறைந்து கொண்டு வரும் வயது, இன்னும் பல காரணங்கள். பயப்படாதே, மருந்து கொடுத்து ஒரு சிறு ஆபரேஷன் செய்து முயன்று பார்க்கலாம். அதற்கும் பலனில்லை என்றால், டாக்டர் அம்மாள் கூறிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நினைவில் பலனில்லை என்ற அவள் வாழ்வு முழுவதும் மலடியாக, பிள்ளை பாக்கியம் இல்லாதவளாக, தனி மரமாக, மூத்தவள் விட்டு போனதற்கு உழைத்து கொட்டிக்கொண்டு உப்பு சப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாள். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கா அவள் தவம் கிடந்தாள்? தலையின் மீது சூடான கண்ணீர் துணிகள் மெல்ல உதிர்த்தன. சூடாகிய உணர்வில் உள்ளம் உலைகளமாக கொழுந்துவிட்டு எரிந்தது. மறுநாள் காலை அன்னபூரணி அதுவரை செய்யாத ஒரு அடாத காரியத்தை துணிவுடன் செய்தாள். பார்த்திபனுக்கு அவனது அலுவலகம் சில தினங்களுக்கு முன்னர் தான் வீட்டில் ஒரு தொலைபேசி இணைப்பை தந்திருக்கிறது. தம்பி அந்த அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கண்டிப்பானவன் என்பதை அவளும் அறிவாள். அதனால் மருந்தும் எந்த அவசரத்திற்கும் தொலைபேசி அருகே அவள் நெருங்குவதில்லை. ஆனால் இப்போது அவளுக்கு தாங்க முடியாத ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது. தம்பியும் மனைவியும் அலுவலகம் கிளம்பியதும் வேலைக்காரி வெளியே சென்ற பின்னர், அருண் பள்ளிக்கு புறப்பட்டு போய்விட்டது நிச்சயம் என்று தெரிந்த பின்னர், கதவை தாழிட்டு கொண்டு பரபரப்புடன் பெங்களூர் தம்பி வீட்டுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ள எண்களை வேகமாக சுழற்றினாள். அவளது அதிர்ஷ்டம் வாகீசன் வீட்டில் இருந்தான். அன்னபூரணி அக்காவா, என்ன சங்கதி? அபூர்வமா என் நினைவு வந்திருக்கு. கேலியாக அவன் கேட்டதை ஒதுக்கிவிட்டு அவள் பரபரத்தாள். உன்னோட வந்து ஒரு சில மாசம் தங்கலாம்னு யோசனை, என்ன சொல்ற? அவள் நெஞ்சம் படபடுத்தது. வாகீசன் மனைவி ஆரம்பத்திலிருந்து தனி கொடுத்தனத்தை விரும்பி ஏற்றவள். நாத்தனார் குறுக்கிடு கூடாது என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டாள். 1 நாள் 2 நாள் என்றால் தொலையட்டும் என்று அனுமதிப்பாள். மாத கணக்கு என்றால் முடியாது என்று ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்து விடுவாள்.
அன்னபூரணிக்கு அது தெரிந்த கதைதான். ஆனால் இப்போது போக்கிடும். சிரிப்பு தவிழ்ந்த வாகிசன் குரல் சற்றென்று கடுமையாகியது. பெங்களூர் குளிர் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு முன்பே தெரிஞ்ச விஷயம். இந்த வருஷம் குளிர் எக்கச்சக்கமா இருக்கு. என் மச்சானின் ஒன்று விட்ட மாமன் மகள் 10 நாளா குழந்தை குட்டிகளுடன் இங்க வந்து தங்கி இருக்கா. உங்களுக்கு தெரியும் அக்கா, வீடு ரொம்ப சின்னது, 2 படுக்கை அறைதான். அன்னபூரணிக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. மனம் இருந்தால் ஒரு உழக்கில் கூட ஒண்டிக் கொண்டு எல்லோரும் குடியிருக்க முடியும். மனம் இல்லாவிட்டால் அரண்மனையாக வீடு பெரியதாக இருந்தால்தான் என்ன? அப்படியா? கொஞ்சமாக இருந்துட்டு அப்படியே மைசூர், நந்தி ஹில்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். குளிர் எனக்கு தாங்காது. சரி, பரவாயில்ல, இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம். மல்லிகாவை கேட்டேன்னு சொல்லு. போனை பட்டென்று வைத்து விட்டாள். அவள் உடல் வடவடவென்று உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. வயதாகிவிட்ட அக்கா வியர்வை வழிய அடுப்பங்கரையிலே நெருப்பின் நெருக்கத்திலே வெந்து கொண்டு சமைத்து போட்டு 2 தம்பிகளையும் ஆளாக்கினாள். மூத்தவன் மனைவியே கதி என்று அக்காவை மறந்தே போனான். எப்போதோ சென்னைக்கு அபூர்வமாக ஓரிரு முறை வருவான். வந்தாலும் ஓட்டலில் தங்கி கொண்டு அவர்களை பார்க்க ஒரு பிஸ்கட் டின்னுடன் வந்து போவான். அப்படி ஒட்டாட்டம் புல் அவன் ஒதுங்கியே இருந்தான். அக்கா செய்த உதவியை மறக்காது தன்னோடு வைத்து இதுநாளும் காப்பாற்றிய பார்த்திபனுக்கு இப்படி ஒரு மனைவி வந்து வாய்க்க வேண்டுமா? வெளியே போ என்று சொல்லாமலே வேறுவித வார்த்தைகளால் துரத்துகிறாளே, அதை மீறி அங்கே எப்படி நீடித்து இருப்பது? பலவும் எண்ணி அவள் கலங்கி போனாள். அவளுக்கு என்று பேங்கில் கையிருப்பு எதுவும் கிடையாது. தம்பி காலம் முழுவதும் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் உடம்பை ஒடித்து கொண்டு உழைத்து கொண்டிருந்தாள். விஜயா விட்டு போன தாயில்லாத குழந்தை அருணை நினைத்தபோது நெஞ்சே வெடித்துவிடும் போல துயரம் அமுக்கியது. பெற்ற மகனைப் போல நெஞ்சின் மேலும் தோல் மேலும் போட்டு வளர்த்த குழந்தையை எப்படி பிரிந்து வாழ்வது? ஐயோ, இந்த பரிமளாவுக்கு ஏன் தான் இத்தனை அகங்காரம்? பொலபொலவென்று உதிர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். என்ன செய்வது? தொடர்ந்து இனி அங்கே தங்கினால் தம்பியே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மனைவி மோகத்திலே பார்த்திபன் அக்காவை அசட்டை செய்வது ஒன்றும் அதிசயமான விஷயம் அல்ல, உலக இயல்பு. திடீரென்று ஒரு யோசனை அவள் மனதில் பளிச்சிட்டது. அன்று பரிமளா வீடு திரும்பியதும் அவளுக்கு காப்பி பலகாரம் கொடுத்துவிட்டு பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு வேறு உடை உடுத்தி கொண்டு கோவிலுக்கு கிளம்பி விட்டாள். எங்கேயாவது ஒழியட்டும் என்று பரிமளா மிகவும் அசட்டையாக தான் இருந்தாள். ஈஸ்வரனையும் அம்பாளையும் தரிசித்து கொண்ட பின்னர் அந்த மண்டபத்திற்கு வந்தாள். அவளுக்கு தெரியும், அவளது அடிநாள் தோழி காந்திமதி நாள் தவறினாலும் தவறும், கோவிலுக்கு வருவதை தவறவிட மாட்டாள். பிரகாரத்தை சுற்றிவிட்டு அலுப்பு தீர வெகு நேரம் இருட்டிய பின் கூட அந்த மண்டபத்தில் அந்த கல் தூண் அருகே தனியே உட்கார்ந்திருப்பாள். அப்படிப்பட்டதொரு குணம் அவளுக்கு. தோளை தொட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் காந்திமதி. உழைத்து ஓடாகிவிட்ட அவள் இப்பொழுது எலும்பும் தோலும்புமாக தான் இருந்தாள். காந்தி, எனக்கு ஒரு உதவி செய்யணும். முன்போல நான் எங்கேயாவது சமையல் வேலை செய்து பிழைக்க ஆசைப்படுறேன். உனக்கு தெரிஞ்ச பெரிய இடத்துல வேலை வாங்கி தர முடியுமா? காந்திமதியின் கண்கள் வியப்பில் விரிந்தன. நீ சொன்னா நம்ப மாட்ட. பூந்தமல்லியில் ஒரு பெரிய இடம், நம்பகமான ஒரு சமையல்கார அம்மாவை தேடிக்கொண்டிருக்காங்க. நான் வேலை பார்க்குற இடத்து எஜமானிக்கு நெருங்கின தோழி. நேத்துதான் என்கிட்ட சொன்னாங்க. இத்தனை கஷ்டங்கள் நடுவே இப்படி ஒரு அதிர்ஷ்டமா அன்னபூரணிக்கு? மிக்க வியப்பாக தான் இருந்தது. அந்த இடத்தில் என்ன அமர்த்தி விட உனக்கும் புண்ணியம் உண்டு. ஆமா, உன் தம்பி? இழுத்தாள் காந்திமதி. தனியாக இந்த உலகத்துல வந்தோம், தனியாக போக போகிறோம் இல்லையா காந்தி? தம்பியாவது அண்ணனாவது. நீ இப்போ இல்லையா? அது போல நானும் இருக்க ஆசைப்படுறேன். மேல ஒன்னும் கேட்காத. என் மனம் படுற வேதனை அந்த ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் அறிவாங்க. தழுதழுத்தாள். தோழியின் தோலை அன்போடு குலுக்கினாள் காந்திமதி. கவலைப்படாதே, எனக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. நம் கையில வேலையும் திறமையும் உடம்புல தெம்பும் இருக்கிறவர நாம உழைச்சு சாப்பிடுவோம். நாளைக்கு இதே இடத்துல என்னை வந்து சந்தி. சம்பளம் மற்ற விவரமெல்லாம் சொல்லிடுறேன். அபயம் அளித்தாள். 1 வார காலம் ஓடி சென்றது. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பலகாரத்திற்கு பின்னர் காலை நாளேட்டுடன் உட்கார்ந்திருந்த தம்பியிடம் மெதுவாக வந்து நின்ற அன்னபூரணி ஆரம்பித்தாள். என் சிநேகிதர்கள்லாம் சேர்ந்துகிட்டு ஒரு யாத்திரை புறப்பட இருக்காங்க. அவங்களோட நானும் கொஞ்சம் கோவில் குளம் எல்லாம் சுத்தி பார்க்க ஆசைப்படுறேன்ப்பா. திடுக்கிட்டு நிமிர்ந்தான் தம்பி. இது என்ன புது யோசனை? இத்தனை காலம் தோன்றாத கடவுள் பக்தி அக்காவுக்கு இப்போது எப்படி திடீரென்று?
அக்கம் பக்கம் கோயிலுக்கே போக பொழுது இல்லாம வீடு வீடுன்னு துடிப்பீங்க. இப்போ எங்கேயோ வெளியூருக்கு போகணுங்கிறீங்க. அதுவும் தள்ளாத வயதுல. என்னத்துக்கு தூர பயணம்? சின்ன வயசுல உன்னையும் வீட்டையும் தான் கோயில்களா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ மத்தவங்களையும் எல்லாம் பார்த்து எனக்கும் அங்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்குப்பா. மறுப்பு சொல்லாதே தம்பி. எனக்கு வயசாயிட்டு வர்றது. தழுதழுத்தாள். பார்த்திபன் மனம் கனிந்து போனான். அதுக்கென்ன அக்கா, நீங்க வரும் வர நானும் பரிமளாவும் வீட்டை நிர்வகிச்சு எப்படியோ சமாளிச்சுக்கிறோம். திரும்பி வர எத்தனை நாள் ஆகும்? சுற்றுப்பயணம் 1 மாசத்துக்கு மேலேயே பிடிக்கும். அதுக்கு பிறகு அப்படியே பெங்களூரில் வாகீசனோட கொஞ்ச நாள் தங்க ஆசைப்படுறேன். அதுக்கு பிறகு என்னோட ஒண்ணு விட்ட அக்கா தமயந்தி திருநெல்வேலிக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும்படி கேட்டுக்கிட்டா. இதெல்லாம் முடிச்சிட்டு தான் திரும்ப முடியும். அப்படின்னா திரும்ப வர பல மாசங்கள் ஆகும்னு சொல்லுங்க. தாடை இருக குரலில் கொஞ்சம் காரம் துணிக்க கேட்டான். அவனுக்கும் வாகீசன் அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. திருமணமானதும் தன் மனைவியுடன் அக்காவையும் படித்து கொண்டிருக்கும் தம்பியையும் தவிக்க விட்டுவிட்டு வெளியேறிய சுயநலக்காரன். அவன் நிழல் தன் வீட்டில் படுவதை கூட பார்த்திபன் விரும்பியதில்லை. ஒன்று விட்ட அக்கா தமயந்தியும் அவன் விஷம் போலதான் வெறுத்தான். அடிநாளில் அவனது அக்காவுக்கு சிறிது பொருள் உதவி செய்ய மறுத்தவள் அவள். ஒரு நாள் கூட தன் வீட்டில் தங்க வைத்து அவர்களுக்கு சோறு போட்டதில்லை. ஒட்டாது ஒதுங்கி கொண்ட உறவினர்களிடம் அக்கா போய் உறவு கொண்டாட ஆசைப்படுகிறார்களே. அவனுக்கு அவள் செய்கை வினோதமாகவே இருந்தது, வெறுப்பாகவும் இருந்தது. கோவில் குளங்களுக்கு வேணுமானால் போய் வாங்க. வாகிசன், தமயந்தி இவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க போகணுமா? வருத்தத்துடன் கேட்டான். வயசாச்சே, எனக்கு கடவுள் பக்தியும் அருளும் எத்தனை இப்போ அவசியமோ அது போல பழைய விரோதங்களை ஒதுக்கிக்கிட்டு எல்லோருடனும் உறவாடிக்கிட்டு இருந்துட்டு போக விரும்புற. அவனும் என் தம்பிதானே. நீர் அடிச்சு நீர் விலகுமா? மேலும் எனக்கு ஒரு மாறுதல் வேண்டாமா? பார்த்திபனுக்கு அதற்கு மேல் விவாதிக்க விருப்பமில்லை. மேலே பேசினால் அழுது விடுவாள் போன்ற முகபாவத்துடன் கண்கள் கெஞ்ச தம்பியின் தயவுக்காக குன்றி போய் நின்று கொண்டிருந்த அக்காவை கண்டு குழைந்து போனான். அவள் வெறுமனே கூட பிறந்த சகோதரி மட்டும்தானா? இல்லை, பெற்று வளர்த்த தாய்க்கு ஒப்பானவள். அவளது உடல் உழைப்பால் அவன் முன்னுக்கு வந்தவன். அவள் விருப்பத்திற்கு குறுக்கே நிற்கலாமா? சரி, எப்போ புறப்படுறீங்க? என்ன உதவி தேவை? எல்லாம் சொல்லிட்டு கிளம்புங்க. அடிக்கடி கடிதாசி போட மறந்துடாதீங்க. நான் வாகீசன் வீட்டுக்கு தமயந்தி அக்கா வீட்டுக்கும் வரமாட்டேன்னு தெரியும். அங்கே பத்திரமா நீங்க இருப்பதை பத்தி ஒரு வரி கார்டு போட்டா போதும். குழந்தை அருண் நீங்க இல்லாம ஏங்கி போயிடுவான். அதனால சீக்கிரம் திரும்ப முயற்சி செய்யுங்க. இந்தாங்க. உள்ளே சென்றவன் தன் பீரோவை திறந்து மணிப்பரிசை எடுத்து 5 100 ரூபாய் நோட்டுகளை உருவி எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். சற்று தொலைவில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் கேட்டபடி பார்த்து கொண்டிருந்த பரிமளாவின் வயிறு எரிந்தது. அவள் ஒரு நைலக்ஸ் புடவை வாங்க கேட்டால் லேசில் பணம் தரமாட்டான் பார்த்திபன். அக்கா கேட்காமலே கோயில்களுக்கு போய் வர யாத்திரை செலவுக்கு தாராளமாக 500 ரூபாய்களை அள்ளி கொடுக்கிறானே. ஆத்திரத்தில் குமைந்தபடி அவள் கண்களால் அன்னபூரணியை வெட்டினாள். மறுநாள் காலை அவர்கள் வேலைக்கு புறப்படும் முன் அன்னபூரணி தன் தல யாத்திரைக்கு கிளம்புவதாக ஏற்பாடு. காலை வேலை காரியங்கள் அனைத்தையும் முடித்துவிட்டு தயாராக கட்டி வைத்திருந்த மூட்டை, ஒரு சிறு தகரப்பெட்டி இவைகளுடன் ரிக்ஷாவில் அவள் கிளம்ப ஆயத்தமானாள். விசும்பி அழுது கொண்டு நின்ற அருணை மார்போடு அணைத்து சமாதானப்படுத்தினாள். இடுப்பில் இருந்த சுருக்கு பையை எடுத்து ஒரு 5 ரூபாய் நோட்டை யாருக்கும் தெரியாமல் அவனது உள்ளங்கையில் வைத்து அழுத்தினாள். ஐஸ்கிரீம், மிட்டாய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு. நல்ல பிள்ளைன்னு பெயரிடு. வரேன். வழக்கம் போல கேட் வரை பின்னால் சென்று புத்தக மூட்டை அவன் கையில் தந்து கண்ணீருடன் விடை கொடுத்து அவனை பள்ளிக்கு அனுப்பினாள். ரிக்ஷாக்காரன் அவசரப்படவே தன் மூட்டை பெட்டியை கொண்டு வந்து ஏற்றிவிட்டு தம்பி, பரிமளா இருவரிடமும் விடைபெற்று கொண்டு கிளம்பிவிட்டாள். யாத்திரை கோஷ்டியினர் வீட்டுக்கு ரிக்ஷாவில் போய் அங்கிருந்து எல்லோரும் மொத்தமாக ஒரு பஸ்ஸில் புறப்பட்டு போவதாக முன்னமே தம்பியிடம் விவரித்து விட்டதால் பார்த்திபன் தடுக்கவில்லை. அப்பாடா, சனி ஒழிந்தது என்ற நிம்மதி பரிமளாவுக்கு. இனி அவள்தான் வீட்டின் ராணி. அவள் வார்த்தைகள் தான் சட்டம். இந்த அருண் பயலை அவள் உருட்டி மிரட்டி எப்படி மாற்றிவிடப் போகிறாள்? கட்டும் செட்டுமாக இருந்து வீட்டு செலவில் மீதம் பிடித்து தனக்கு வேண்டிய நகை புடவைகளை வாங்கி குவித்து கொள்ளப் போகிறாள். அக்காவின் அதிகார சூழ்நிலையில் இல்லாத பார்த்திபனை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு அவள் எப்படி வாழப்போகிறாள்? ஆமாம், 500 ரூபாய்களை ஒரேடியாக அமுக்கி கொண்டு போய்விட்டாளே. வாகீசன் வீட்டில் அப்படி என்ன இவளுக்கு செலவு?
யாத்திரைக்கு தன்னிடம் பணம் இருப்பதாக பெருமை பேசிக்கொண்டாளே, தம்பி கொடுத்ததை வேண்டாம் என்று மறுக்காது ஏன் வாங்கி கொள்ள வேண்டும்? அகப்பட்டதை சுருட்டாட்டா ஆண்டியப்பா என்கிற கதைதான். ஆத்திரப்பட்டாள் பரிமளா. வேலைக்கு கிளம்பும் முன் ஜன்னல்களை அடைத்து பின் கதவை சாத்தி கேஸ் அடுப்பை சோதித்துவிட்டு கதவை பூட்டி கொண்டு போகும் அதிகப்படியான வேலை இப்போது வந்து சேர்ந்து விடவே கோபத்துடன் பரபரவென்று செயல்பட்டாள் பரிமளா. அவளுக்கு முன் கணவன் காரில் கிளம்பி போய்விட்டான். எல்லாவற்றையும் சரிபார்த்துவிட்டு அன்னபூரணி கடைசி காலை வேலை காரியம் என்ற போதிலும் மறக்காது அவளுக்காக கட்டி வைத்த டிஃபன் டப்பாவை எடுக்க மேஜை அருகே போனவள் திடுக்கிட்டு போனாள். டிஃபன் டப்பாவின் அடியில் ஒரு சிறு காகித உரை இருந்தது. அவசரமாக பிரித்தாள். அதிலிருந்து தொப்பென்று 5 100 ரூபாய் நோட்டுகள் கீழே விழுந்தன. ஆவலுடன் அவைகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டாள். கடித உரைக்குள் ஒரு சிறு துண்டு காகிதம் இருப்பதை கண்ணுற்றாள். தம்பியிடம் இந்த பணத்தை கொடுத்து நான் வீண் குழப்பங்களை உண்டாக்க விரும்பவில்லை. இந்த பணத்திற்கு நீ உனக்கு பிடித்த புடவையோ நகையோ வாங்கிக்கொள். நீயும் பார்த்திபனும் குழந்தை அருணும் சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் எங்கிருந்தாலும் சதா கடவுளை வேண்டிக் கொண்டிருப்பேன். ஆசிகள், அன்னபூரணி. பணத்தை மடித்து பத்திரமாக தன் பர்சுக்குள் வைத்து கொண்டாள். கடிதத்தை கிழித்து குப்பை கூடையில் போட்டாள். எங்கேயோ ஒழியட்டும். யாருக்கு வேண்டும் இவ்வளவு ஆசைகள்? சீக்கிரம் ஒரு குழந்தைக்கு பிறந்து நீயும் தாயாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்து சொல்ல தோன்றவில்லை. அருணும் நீயும் தம்பியும் என்று மூவரையும் வாழ்த்துகிறாளாம் பாசாங்குக்காரி. இந்த வாயிற்படியில் அடியெடுத்து வைக்க இனி நான் சம்மதிப்பேனா? போனவள் போனவளே என்று முழுக்குப்பட இவர் மனதை மாற்ற எனக்கு கற்றா தர வேண்டும். கருவி கொண்டு கதவை பூட்டி கொண்டு வேலைக்கு கிளம்பினாள். அதற்கு பின் அவர்கள் வாழ்க்கை மிகவும் மாறுதல் அடைந்து போனது. காலையில் எழுந்து பரிமளாவை வீட்டு வேலைகளை கவனிக்க வேண்டியிருந்தது. அதிகப்படியாக தன்மேல் சுமையாகிவிட்ட அந்த பொறுப்பில் பொறுமை குறைந்து அவள் சதா சிடுசிடுவென்று குணம் கெட்ட குரங்காகி போனாள். நாட்கள் வாரங்களாகி மாதமாகி விரைந்து ஓராண்டு காலத்தை நெருங்கிவிட்டது. அத்தை போனவள்தான். அவளிடமிருந்து கடிதம் கூட வரவில்லை. ஆரம்பத்தில் பார்த்திபன் கவலைப்பட்டான். பச்சை குழந்தையா உங்க அக்கா? வேணும்னே உங்களுக்கு பிடிக்காத அண்ணன் வீட்லேயும் அக்கா வீட்லேயும் முகாம் போட்டுக்கிட்ட வேடிக்கை காட்டுறாங்க. நீங்க போய் வருந்தி கூட்டிக்கிட்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க போல. தூபம் போட்டாள் பரிமளா. இந்த ஜென்மத்தில் நடக்காத காரியம். விடு. எப்போ வந்தாலும் அக்காவுக்கு இந்த வீடு திறந்திருக்கும்னு தெரியும். தானே வரட்டும். நான் கூப்பிட போறதில்லை தீர்மானமாக கூறிவிட்டான். அத்தை இல்லாத வாழ்க்கை அருணை பொறுத்தவரை எப்படி மாறிப்போனது? பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பியவன் கேட்டை திறந்து கொண்டு வந்து வாயில் வராந்தாவில் உட்கார்ந்தான். ஆரம்பத்தில் சின்னம்மா பரிமளாவின் உத்தரவு. பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் தோட்டத்து செடிகளுக்கு ஹோஸ் பைப்பை வைத்துக்கொண்டு அவன் நீர் பாய்ச்ச வேண்டும். அதை முடித்து கொண்டதும் கைகால்களை கழுவிக்கொண்டு வாயில் வராந்தாவில் ஒரு ஓரமாக அவள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். நண்பர்கள் கூப்பிட்டார்கள் என்று வீட்டை விட்டு அவன் தெருவில் ஓடி விளையாடுவதை பார்த்தால் அப்பா பலி வாங்கி விடுவார் என மிரட்டி வைத்தாள். தினமும் பகல் பொழுதுக்கு அவள் கட்டி கொடுத்த டிஃபன் பற்றும் பற்றாமலும் இருந்தது. காலையில் 2 இட்லி அல்லது 3 பூரிகள், சிறிதளவு சட்னி, ஒரு சிறிய டம்ளர் காஃபி அளந்துதான் சாப்பிட கொடுத்தாள். சுவற்றுக்கு சுண்ணாம்பு பூசுவது போல அத்தையம்மாள் உட்கார்த்தி வச்சு இந்த பிள்ளைக்கு தயிரும் சோறும் போட்டு நல்லா தொப்பை போட வச்சிருக்காங்க. இந்த வயசுல ஒடிசலா உயரமா டீக்கா இருக்க வேண்டாமா? பீப்பாயா பருத்து போனா யார் மாதத்துக்கு ஒரு புது சீருடை வாங்கி தர முடியும்? இறைந்தாள். வளர்கிற பிள்ளை இப்போ சாப்பிடட்டா எலும்புகளும் பற்களும் எப்படி உறுதியாகும்? அடுத்த வீட்டு டிவியில கூட அன்னைக்கு ஒரு டாக்டர் சொன்னாரே, கீரை நிறைய சாப்பிடணும், சத்துள்ள சாப்பாடு நிறைய சாப்பிடணும், முட்டை பால் எல்லாம் ரொம்ப அவசியம்னாரே. பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோ. கொஞ்சி கொஞ்சி வாய்க்கு ருசியான உணவை வேலை தவறாது வயிற்று பசி தெரியாது போட்ட அன்னபூரணி அத்தை போனதும் அன்றாடம் சாப்பிடும் பிடி அன்னத்துக்கே அவனுக்கு பஞ்சம் வந்துவிட்டது. வீட்டுக்குள்ளே அப்படி என்ன மாடு போல குதிச்சுக்கிட்டு நுழையிறது? கால் முட்டி வர ஊர் புழுதியை ஏற்றிக்கிட்டு பெருக்கி வச்ச முன்னறையில் மண்ணை கொண்டு வந்து கொட்டணுமாக்கும். முதல்ல போய் பள்ளிக்கூட உடைகளை மாற்றிக்கிட்டு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வேற உடுத்திக்கிட்டு சுத்தமாக வா. பச்சை தண்ணி ரொம்ப குளிர்தா? தினப்படி 2 வேளை சுடு தண்ணி வச்சு கொடுக்க இங்கே யாருக்கும் பொழுதில்லை. எலக்ட்ரிக் பில் எக்கச்சக்கமாகிறது. குழி வெள்ளை கட்டியா கரைஞ்சி போடுறதுக்கு? வெயிலில் காயவும் மழையில் நனையவும் கற்றுக்கணும். கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு அழகு பொம்மையாட்டம் ஆம்பளை பிள்ளையை வளர்க்கக்கூடாது. காபி சாப்பிட்டாச்சு இல்லையா? டம்ளரை கழுவி வச்சுட்டு புத்தகங்களை எடுத்துகிட்டு நேராக கணக்கு டியூஷன் வாத்தியார் வீட்டுக்கு போ.
கணக்கில் நீ ரொம்ப பலவீனமாக இருக்கணுன்னு உன்னை பற்றி பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டர்கிட்ட இருந்து அப்பாவுக்கு புகார் வந்திருக்கு. அடுத்தது ரிட்டையர் கணக்கு மாஸ்டர் சோமநாதனை ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்பா. தினமும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணி வரை கணக்கு டியூஷன். அதற்கு பிறகு நீ சோம்பேறியாக திரியக்கூடாதுன்னு கோயில் ஓதுவார் சுந்தரமூர்த்தி கிட்ட உனக்கு தேவார பாடம் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன். தேவார வகுப்புக்கு பல பிள்ளைகள் இந்த தெருவிலிருந்தும் அடுத்த தெருவிலிருந்தும் போகிறாங்களாம். கோயில் கிட்டக்கத்தான் மடத்து பள்ளிக்கூடம் இருக்குது. 7 மணிலேருந்து 8 மணி வரை தேவார உபன்யாசம், பாடல் இதுகளையெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு உருப்படியாக இரு. இப்படி படபடவென்று பல உத்தரவுகளை போட்டிருந்தாள். சில மாதங்களில் ஒரு சிறு முன்னேற்றம். வாயிர் வராந்தாவிலேயே சின்னம்மா வரும் வரை காத்திருக்க வேண்டியிருந்த அருண் மீது ஒரு துளி நம்பிக்கை பரிமளாவுக்கு ஏற்பட்டிருந்தது. எதிர் வீட்டு அம்மா கிட்ட சாவியை கொடுத்துட்டு போகிறேன். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் நீ கதவை திறந்து ஜன்னல்களையெல்லாம் திறந்து வச்சு பால்காரி கொண்டு வரும் பால் பாய்களை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடு. ஃப்ளாஸ்கில் நான் போட்டு வச்சுருக்கிற காப்பியை ஊற்றி குடிச்சிட்டு அதை கழுவி பத்திரமா வை. பிறகு தோட்டத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு கொடியில் காய போட்டிருக்கோம் அப்பா ஷர்ட்டு, என் புடவை, உன் சீருடை எல்லாத்தையும் இஸ்திரிக்காரர்கிட்ட கொடுத்து பெட்டி போட்டு வாங்கி வை. நான் வந்ததும் கொஞ்சம் சமையலுக்கு காய்கள் வாங்கி கொடுத்துட்டு டியூஷனுக்கு போகலாம் என்று உத்தரவிட்டாள். பின்னர் படிப்படியாக அவனுக்கு வீட்டு பொறுப்புகளில் பொறுப்பு அதிகமாக தொடங்கியது. டேய் அருண், வேலைக்காரி கதவை திட்டுறா, போய் திறந்து சமையலறை பாத்திரங்களை முதல்ல விலக்கி வைக்க சொல். உனக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவ் நாள் தானே, வீட்டை கவனிச்சுக்கோ. நானும் அப்பாவும் சினிமாவுக்கு போக போகிறோம். எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது. சாப்பாட்டு தட்டுகளை எல்லாம் எடுத்து பிளாஸ்டிக் வலையில் போட்டு மூடி வை. நாளை காலை வேலைக்காரி கழுவி வைப்பா. அடடா, மறந்தே போனேன். எலி உபத்திரவம் ரொம்ப தான் இந்த வீட்டில். சிரமம் பார்க்காம எல்லாத்தையும் கழுவி துடைச்சி உள்ளே அடுக்கி வச்சுட்டு பாடத்தை படிச்சுட்டு பிறகு தூங்கு. அடிக்கடி சினிமா பார்க்குறது என்ன பழக்கம்? இந்தாங்க, மகனை கெடுக்காதீங்க. இப்போ தான் அவன் கட்டுப்பாட்டோட ஒழுங்காக வளர்ந்துக்கிட்டு வரான். சொன்னதை கேட்குறான். செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. அடுத்த வீட்டில் போய் என்னத்துக்கு டிவி பார்க்கணும்? நமக்கு அவமானம் இல்லையா? அங்கெல்லாம் போகக்கூடாது. டே அருண், இந்த கதை புத்தகத்தை நூல் நிலையத்தில் கொடுத்துட்டு இதில் எழுதி கொடுத்துருக்கிற புத்தகத்தை கேட்டு வாங்கிக்கிட்டு வா. பராக்கு பார்த்துட்டு நின்னியும் பயமுறுத்தலுடன் முடிப்பாள். முதுகுத்தோலை பீத்து விடுவேன் என்று சொல்லத்தான் நினைப்பாள் பரிமளா. கணவன் வீடு திரும்பும் நேரம். அவன் காதில் விழுந்து தொலைத்தால் வம்பாகிவிடும் என்ற அச்சம். முன்பெல்லாம் அருண் பள்ளிக்கூடம் விட்டதும் வீட்டுக்கு எப்பொழுது ஓடுவோம் என்று துடியாக துடிப்பாள். அத்தை சூடாக தோசை வார்த்து தட்டில் போட காரக்குழம்பிலே பிட்டு பிட்டு தொட்டு கொண்டு சுவைத்து சாப்பிடுவான். மெல்ல மெல்ல, என்ன அவசரம், புறை எரிக்க போகுது, இந்தா தண்ணி குடிச்சுக்கோ. ஓவல் கலந்து கொண்டு வரேன். என் தங்கம் இல்லையா, காப்பி வேண்டாம். ஓவல் சாப்பிடுடா கண்ணா, அப்பத்தான் உடம்பு நல்லா வளரும், அறிவு தீர்க்கமாகும். பெரியவங்க தான் காஃபி சாப்பிடணும் கெஞ்சுவாள். வற்புறுத்தி ஒரு பெரிய ரோட்டா நிறைய காய்ச்சிய பாலில் கலந்த ஓவலை பச்சை குழந்தைக்கு புகட்டுவது போல் பக்கத்திலிருந்து அவனை சாப்பிடச் செய்வாள்.